வெரி குட் ஆஃப்டர்நூன் காய்ஸ். டேட் பார்த்துக்குங்க 29th ஏப்ரல். டைம் பார்த்துக்குங்க 1:26 PM. ஓகேங்களா? ஸோ டேட் டைம் எல்லாருமே பார்த்துக்குங்க. இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ண உடனே இப்படி தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்னுடைய இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் 20 days ஏர்னிங்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 week ஆச்சு. 1 week நான் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ 27th, அதாவது இன்றைக்கியோட 28th டே ஏர்னிங். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரெஃபரல் ரேட்டிங் 4580 இருக்குது. வீடியோ டாஸ்க் 1000, நார்மல் டாஸ்க், வாட்ஸ்அப் டாஸ்க், சோஷியல் மீடியா டாஸ்க்லாம் எதுவும் பண்ணலை. லக்கி ஸ்பின் 207, மாஸ்டர் ஸ்பின் 5975. டோட்டலாக நான் ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட் 11,762 rupees நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். வாங்க இன்றைக்கி நம்ம டாஸ்க் பண்ணலாம். கோ வித் டேஷ்போர்டு கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய ரெஃபரல்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த 1 weekல. பாருங்கள், ஏகப்பட்ட ரெஃபரல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரெஃபரல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 5-6 மாஸ்டர் ஸ்பின்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ 5-6 மாஸ்டர் ஸ்பின் ஓப்பன் ஆகிருக்கும். அது எல்லாமே நம்ம இப்போ ட்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? மாஸ்டர் ஸ்பின் போய்க்கிங்க. மாஸ்டர் ஸ்பின் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னா நமக்கு ஸ்பின் ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். மினிமம் அமௌண்ட் 25 rupees, மேக்ஸிமம் அமௌண்ட் 10,000 rupees வரைக்கும் இருக்குது. ஸ்பின் கொடுத்துட்டேன். ஸ்டாப்பும் நான் தான் பண்ணுறேன். பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு எந்த அளவுக்கு லக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், 25 rupees நமக்கு விழுந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் 25 rupees நமக்கு விழுந்திருக்கு. ஓகேங்களா? இந்த 25 rupees நமக்கு டேஷ்போர்டில் ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பாருங்கள் 5,975 இருந்துச்சு. இப்போ 6,000 rupees, 25 rupees ஆட் ஆயிடுச்சு. டோட்டல் ஏர்னிங்ஸ்லையும் பாருங்கள் 11,787 இருக்குது. ஓகேங்களா? நமக்கு இன்னும் 4-5 ஸ்பின்ஸ் இருக்குது மாஸ்டர் ஸ்பின். ஏன்னா நம்ம 5 ரெஃபரல் 6 ரெஃபரல் பண்ணதுனால. ஸோ செகண்ட் ஸ்பின் பண்ணுறோம். ஸ்டாப்பு பண்ணிடலாம் முன்னாடியே. ஏன்னா அப்படியே வந்து நமக்கு 25 தான் கிடச்சிச்சு. இப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு லக் இருக்குங்கிறது. இப்போது நமக்கு 25 தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு லக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி 25 2 தடவை நமக்கு வந்துருக்கு. இந்த 25 ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் சீக்கிரமாக செக் பண்ணிக்கலாம். ஆட் ஆயிடுச்சு. 6,025, 11,800 மார்க்ஸ் வந்துருச்சு. தேர்ட் டைம் ட்ரை பண்ணுவோம், நமக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி லக் இருக்குங்கிறது. ஸ்பின் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் ஸ்பின் பண்ண விட்டுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பின் வெறும் 25 50 rupees தான் நமக்கு ஏர்னிங் கொடுத்துருக்கு. மினிமம் அமௌண்ட் தான் விழுந்திருக்கு. இப்போ பார்ப்போம். ₹250 வந்துருக்குங்க கடைசியாக. ஸோ நம்ம 3 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். 25, 250 கிட்டத்தட்ட நமக்கு 300 rupees இன்றைக்கி ஏர்னிங் வந்திருக்கு. இந்த 250 ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் குயிக்காக பார்த்துக்கலாம். 6,275, டோட்டல் ஏர்னிங் 12,062 rupees நமக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு ஆட் ஆயிடுச்சு. நம்ம பண்ணுற டாஸ்க் எல்லாமே ஆட் ஆகிட்டே வருது. மொத்தம் 3 தடவை பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு 3 மாஸ்டர் ஸ்பின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பின் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் விடுவோம், அப்போ தான் நமக்கு அமௌண்ட் பெரிய நம்பர் விழுகுது. ஸ்டாப் கொடுத்துட்டோம். பார்ப்போம். இது நம்மளுடைய 4th அட்டெம்ப்ட்டு. ஃபஸ்ட்டு 3 அட்டெம்ப்டில் நமக்கு 300 rupees ஏர்னிங் வந்திருக்கு. 4th அட்டெம்ப்டில் நமக்கு 100 rupees விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 400 rupees, 4 அட்டெம்ப்ட்ஸில் 400 rupees நமக்கு ஏர்னிங் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். 12,162, 6,375 rupees. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 28 days-ஓட ஏர்னிங் 12,000 something நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்னும் நமக்கு 2 ஸ்பின் இருக்குது. அந்த 2 ஸ்பின்னையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸ்பின் கொடுத்தாச்சு. ரொம்ப நேரம் ஸ்பின் பண்ணிவிட்டு ஸ்டாப்பும் கொடுத்தாச்சு. ஸ்பின் பண்ணுறதும் நம்ம தான், ஸ்டாப் பண்ணுறதும் நம்ம தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம கையில் தான் இருக்குது எந்த அளவுக்கு லக் இருக்குங்கிறது. மறுபடியும் பேக் டு 25 rupeesக்கு நமக்கு விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச 425 rupees நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த 25 rupees ஆட் ஆகிருக்குமா அப்படின்னா 100% ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகிடுச்சு. 12,400 வந்துருச்சு பாருங்கள். ஸோ லக்கி ஸ்பின் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பின், அது டெய்லியுமே ஓப்பனில் இருக்கும். நம்ம இப்போ லக்கி ஸ்பின் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒரு மாஸ்டர் ஸ்பின் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 1 or 2 மாஸ்டர் ஸ்பின் இருக்கும், அது நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து மினிமம் ஸ்பின்னு, லக்கி ஸ்பின்னு. இது டெய்லி ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே மாஸ்டர் ஸ்பின் அப்படின்னா நீங்கள் ரெஃபரல் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதில் மினிமம் 2 rupeesலேருந்து மேக்ஸிமம் 500 rupees வரைக்கும் இருக்குது. பார்ப்போம் நமக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு லக் இருக்குது லக்கி ஸ்பின் அப்படின்ட்டு. மாஸ்டர் ஸ்பின்னில் நம்ம 425 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். லக்கி ஸ்பின்னில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோங்கிறது பார்ப்போம். 5 rupeesங்க.
ஸோ கிட்டத்தட்ட 430 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கி நமக்கு வந்து அவ்வளோதான் ஏர்னிங் வந்திருக்கு. மாஸ்டர் ஸ்பின் ட்ரை பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் இன்னொரு 2 அட்டெம்ப்ட் இருக்குது, 1 or 2 அட்டெம்ப்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பின் பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணிட்டேன். பார்ப்போம் லக் இருக்கா அப்படிங்கிறது. 280 ருபீஸ் வந்துருக்குங்க. வெரி குட். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 680 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒன் டேவோட ஏர்னிங் இது. லைவ் ப்ரூஃப் தான், பார்த்துக்குங்க நீங்களே. 680 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டல் அமௌண்ட் பாருங்கள், 12,442 ருபீஸ். ஓகேங்களா, ஸோ இன்னும் ஒரே ஒரு 1 or 2 ஸ்பின் இருக்குது. அந்த ஸ்பின் நம்ம பண்ணுவோம். 13,000 நம்ம ரீச் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, மாஸ்டர் ஸ்பின் ஓப்பன் பண்ணியாச்சு. பெஸ்ட் ஆஃப் லக்குன்னு தான் வருது. நமக்கு இன்னும் ஸ்பின் இருக்குது. ஸ்பின் பண்ணியாச்சு, ஸ்டாப் கொடுத்துட்டேன். பார்ப்போம், ஒரு 500,000 அந்த ரேஞ்சில் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு 250 வந்திருக்கு. 680 + 250 930 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒன் டேவோட ஏர்னிங். ஒன் டே வி ஹாவ் ஏர்ன்டு 930 ருபீஸுங்க இப்போ வரைக்கும். ஸோ பாருங்கள், எந்த ஆப்லேயும் இது ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பிக்விங்கில் நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த டாஸ்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸ் தான் ஆகுது. 5 மினிட்ஸில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோமோ 930 ருபீஸுங்க. இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் மொத்தமாக இந்த மந்த் பார்த்துட்டிங்கன்னா 12,700 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பிக்கிங் ஒரு ட்ரஸ்டட் சைட்டுங்க. 1 இயராக ஓப்பனில் இருக்குது. கிட்டத்தட்ட 12 lakhs வரைக்கும் சேலரி போட்டிருக்காங்க. 430 பீப்புள்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்பின் பண்ணியாச்சு, ஸ்டாப்பும் பண்ணியாச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 ரெஃபரல்ஸ் 9 ரெஃபரல்ஸ் நான் கொடுத்ததுனால எனக்கு இவ்வளோ மாஸ்டர் ஸ்பின் ஓப்பனில் இருக்குது. ஒரு ரெஃபரலுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்பின் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, 930 சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 100ங்க. 1030 ருபீஸ் இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட்டுங்க. ஓகேங்களா, 1030 ருபீஸ் நம்ம ஒன் டேயில் 1000 ருபீ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. மாஸ்டர் ஸ்பின் ஏர்னிங் 7,000, டோட்டல் ஏர்னிங் 12,792 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இன்னும் மாஸ்டர் ஸ்பின் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நம்ம 8 பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னுமே இருக்குது. அந்தளவுக்கு நான் ரெஃபரல் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம். 1030 ஆல்ரெடி ஏர்ன் பண்ணியிருக்கிற அமௌண்ட் 1130. ஓகேங்களா, இன்னொரு 100 நமக்கு விழுந்திருக்கு. 1130 நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட்டுங்க. இன்றைக்கி ஒன் டேவோட ஏர்னிங் அமௌண்ட் 1130 ருபீஸ். 12,892 ருபீஸ். ஒரு 28 டேஸில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது ஒரு ஆப்பில் அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஒர்த்ஃபுல்லான ஒரு ஆப்புங்கிறது. பார்த்துக்குங்க, ஒரு 8 மினிட்ஸ் கூட ஆகலை, 1130 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த அளவுக்கு வந்து இப்போது லக் இருக்குங்கிறத பார்ப்போம். 1500 மார்க் நம்ம ரீச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1130 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1155 ருபீஸ். இப்போ 25 ருபீஸ் தான் விழுந்திருக்கு. 1155 ருபீஸ் ஒன் டேயில் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு நமக்கு மாஸ்டர் ஸ்பின் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் 9 ரெஃபரல்ஸ் ஒரு 10 ரெஃபரல்ஸ் தான் பண்ணேன். எனக்கே தெரியல. ஏன்னா வந்து 1 வீக்காக நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு எந்த டாஸ்க்கும் பண்ணலை. இதுதான் லாஸ்ட் ஸ்பின். ஸ்டாப்பும் பண்ணிட்டேன். 1155 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அமௌண்ட். ஓகேங்களா, இன்னொரு 250 ஆட் பண்ணிக்கோங்க. 1405 ருபீஸ் நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணிக்கிறோம் அமௌண்ட். 1405 ருபீஸ். 5 ருபீஸ் விட்டுருங்க. 1400 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒன் டேயில் மட்டும். ஓகேங்களா, 1400 நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட். 13,000 கிராஸ் பண்ணிட்டேன். 13,167 ருபீஸ் என்னுடைய டோட்டல் ஏர்னிங்க. இன்றைக்கி 28 டேஸ் நான் ஒர்க் பண்ணி 28 நாள் நான் ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட் 13,167 ருபீஸ். இது எல்லாமே லைவ் ஒர்க்கிங் ப்ரூஃப் தான். ஸோ என்னுடைய மாஸ்டர் ஸ்பின்னுடைய அக்கௌண்ட் இன்னமும் இருக்குது. நான் ஸ்பின் பண்ணியிருக்கேன், ஸ்டாப் பண்ணுறேன். ஏன் எனக்கு இவ்வளோ மாஸ்டர் ஸ்பின் இருக்குங்கிறத நான் ரெண்டாவது வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா, நான் அவ்வளோ ரெஃபரல்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அவ்வளோ ரெஃபரல்ஸ் எனக்கு வந்திருக்கு. அவ்வளோ டைம் ஓப்பன் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 1400 ருபீ நம்ம இன்றைக்கி ஒன் டேயில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னொரு 250 ஆட் பண்ணிக்கோங்க. 1650 ருபீஸ் ஒன் டேயில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட்.
1650 ருபீஸுங்க. இது வந்து விளையாட்டு காரியம் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் 1605 ருபீஸ் எர்ன் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 50 ருபீஸ் சாரி 1650 ருபீஸ் ஒன் டேயில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 13,417 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. வெறும் நான் மற்ற டாஸ்கில் நான் பண்ணேன் அப்படின்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2500 ஏர்ன் பண்ண முடியும். பாருங்கள் 1650 ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட் 1650. 500 ருபீங்க ஃபைனலாக நமக்கு விழுந்துருக்கிற அமௌண்ட் 1650 + 500 2150 ருபீஸ். 2150 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 2150 ஒரு நாள் ஏர்னிங். ஒன் டேயில் 2150 ஏர்ன் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட 14,000 கிட்ட நம்ம வந்துட்டோம். 2150 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஸோ பார்த்துக்குங்க. இது வந்து என்னுடைய 12th ஸ்பின், 12வது ஸ்பின். நான் 12 ரெஃபரல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 12th ஸ்பின் இது பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. 2150 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். இன்னொரு 25 ருபீஸுங்க. 2150 ருபீஸ் + 25 2175 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 2175 ரூபா ஒரு நாளைக்கு நான் ஏர்ன் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுங்க. கிட்டத்தட்ட 14,000 கிட்ட நெருங்கிட்டோம். மாஸ்டர் ஸ்பின்னில் பாருங்கள் 8,150 நம்ம வச்சுருக்கோம். 2175 ருபீஸ் இப்போ வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிற அமௌண்ட். இது வந்து 14th ஸ்பின், 15th ஸ்பின் நினைக்கிறேன். நான் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் காட்டுறேன் ஏன் எனக்கு இவ்வளோ மாஸ்டர் ஸ்பின் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா. 2175 ருபீஸ் ஒன் டே ஏர்னிங். இன்னொரு 500 2675 ருபீஸ் 2675 ரூபா ஒரு நாளோடைய ஏர்னிங். எனக்கு ஒரு நாளில் 2600 ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுங்களா. 14,442 ருபீஸுங்க. டோட்டலாக 8,650 ருபீஸ். இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 2,675 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. 2,675 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். யுவர் ஸ்பின் கவுண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 ஸ்பின்ஸ் வந்துச்சு. 2675 ரூபா ஒன் டேயில் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். நமக்கு ஏன் எவ்வளோ ஸ்பின் வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணியிருக்கோம். இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி மட்டுமே மூணு ரெஃபரல். நேற்று மட்டும் பாருங்கள் 3 ரெஃபரல், 4 ரெஃபரல். அதுக்கப்புறம் 23rd பாருங்கள் 1, 19th பாருங்கள் 1, 2, 18th பாருங்கள், 17th பாருங்கள், 16th பாருங்கள். நான் இந்த வீக்கில் மட்டும் கிட்டத்தட்ட 15 ரெஃபரல்ஸ் நான் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால் எனக்கு 15 டைம்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு மாஸ்டர் ஸ்பின். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் 2675 ருபீஸ். டோட்டல் நம்ம ஏர்னிங்கில் வந்து 14,500 கிட்டே இருக்குது. ஓகேங்களா. இது இன்னும் 2-3 டேஸ் இருக்குது 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. 2-3 டேஸ் கழித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்போம். ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இன்றைக்கே www.bigwing.com விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.